ஹாய் எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். டுடே உங்களோட வாழ்க்கையை மாற்ற ஆட்டோமேட்டிக் ஹேபிட் ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹவு டு பில்ட் யோர் லைஃப் சேஞ்சிங் ஆட்டோமேட்டிக் ஹேபிட்ஸ். உங்களோட வாழ்க்கை ஏன் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க. எல்லாரோட வாழ்க்கையும் ஒரு கட்டத்துக்கு மேலே மாறுது. ஆனால் ஏன் நம்மளோட லைஃப் மாறவே மாட்டேங்குது, இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க. நீங்கள் சக்ஸஸ் அடைய ஒரு பெரிய விஷயத்தை தான் கையில் எடுக்கணும், ஒரு பெரிய விஷயத்த செஞ்சால் மட்டும்தான் சக்ஸஸ் அடைய முடியும்னு நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது இம்பேக்டாக இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் ஹேபிட்ஸை வச்சு உங்களோட வாழ்க்கையை 360 டிகிரி வரைக்கும் நம்ம மாற்றலாம். சக்ஸஸ் அப்படின்னாலே டெய்லி ஹேபிட்ஸ் தான். ஃபெயிலியருக்கு காரணம் பேட் ஹேபிட்ஸ். நீங்கள் உங்களோட பேட் ஹேபிட்ஸை டெலீட் பண்ணி குட் ஹேபிட்ஸை ஆட்டோமேட்டிக்காக எடுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க ஆட்டோமேட்டிக் ஹேபிட்ஸை நம்ம கற்றுக்கிட்டு எப்படி லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாற போகிறோங்கிறது தான். உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் இது மூலயமா கற்றுப்பீங்க, உங்கள் வாழ்க்கையும் மாறும். ஃபஸ்ட்டு ஒன், ஹேபிட்ஸ் அப்படின்னாலே லைஃப்னு தான் அர்த்தம். உங்களோட பழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்குது. உங்களோட வெற்றியாக இருக்கட்டும் தோல்வியாக இருக்கட்டும் 100% உங்களோட தினசரி பழக்கங்களால் தான் முடிவு செய்யப்படுது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் தினமும் 13 மினிட்ஸ் புத்தகம் படித்தா ஒரு வருஷத்தில் நீங்கள் ஒரு நாலேஜபிள் பர்சனாக மாறுவீங்க. நீங்கள் டெய்லியுமே 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கோலுக்கு 1% கூட உங்களால் ப்ராக்ரஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் 1% மேம்பட தினமும் ஒரு நல்ல பழக்கத்தை எடுத்துக்கிட்டால் ஒரு வருஷத்துக்கு பிறகு 37 மடங்கு பெட்டர் வேர்சனாக நீங்கள் மாற முடியும். அதனால தான் ஹேபிட்ஸ் டிக்டேட் யோர் லைஃப். இந்த வீடியோவில் இந்த ஆட்டோமேட்டிக் ஹேபிட் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும், எப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆட்டோமேட்டிக் ஹேபிட்ஸ்னால் என்ன? ஆட்டோமேட்டிக் ஹேபிட்ஸ் அப்படின்னா எஃபர்ட்ஸ் இல்லாமல் செய்கிற நல்ல பழக்கங்கள். ஃபஸ்ட்டு டே ஒரு நல்ல ஹேபிட்ஸை எடுத்துக்கோங்க. ஒரு ஹேபிட்டை டிஃபிகல்ட்டாக இருக்கும், 7 நாட்கள் அதை தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா அது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழகுவீங்க. 21 நாள் அது உங்களோட மைண்டில் முழுசாகவே செட் ஆயிரும். 19 டேஸில் அது உங்களோட ஆட்டோமேட்டிக் ஹேபிட்டாகவே மாறிடும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு 10 புஷ்அப் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. 10 புஷ்அப் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு வாரத்துக்கு பிறகு உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸசைஸ்க்கு ரெடியாக இருக்கும். தினமும் 30 நிமிஷம் புத்தகம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நாட்களில் அதை நீங்கள் பழகிடுறீங்க. ஒரு மாதம் ஆச்சுன்னா 2 மாதம் ஆச்சுன்னா அது உங்களோட ஆட்டோமேட்டிக் ஹேபிட்டாகவே மாறிடுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் நீங்கள் படிக்காமல் இருந்தால் கூட உங்களோட மைண்டும் மனசும் புக் எடுத்து படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லும். இதுதான் ஆட்டோமிக் ஹேபிட்ஸ். இந்த மாதிரி நல்ல பழக்கங்களை எஃபர்ட்ஸ் இல்லாமல் செய்ய ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆட்டோமேட்டிக் ஹேபிட் ஸ்ட்ராட்டஜி உங்கள் பழக்கங்களை எஃபர்ட் இல்லாமல் சேஞ்ச் பண்ண இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 1, ஹேபிட் ஸ்டாக்கிங். பழக்கங்களை இணைக்கணும். ஒரு எக்ஸிஸ்டிங் ஹேபிட்ஸுக்கு புதுசாக ஒரு ஹேபிட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லது, உங்களுக்கு ரொம்ப தேவை இருக்குது, முக்கியமானது அப்படின்னா உங்கள் மைண்டில் அதை அக்செப்ட் பண்ணிடும். எக்ஸாம்பிளுக்கு டீ குடிக்கும்போது 2 பக்கம் புக் படிக்கணும். ரெகுலராகவே நீங்கள் டீ குடிக்கிற பர்சனாக இருக்கீங்க, அதை மட்டும் உங்களால் மிஸ் பண்ணவே முடியாது அப்படின்னா அந்த விட முடியாத ஒன்று இருக்குல்ல, ரொம்ப தேவையான ஒரு விஷயம், அந்த தேவையான விஷயத்து கூட இன்னொரு விஷயத்த நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. எப்படி? டீ குடிக்கும்போது 2 பக்கம் புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ டீ குடிக்க போவீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் கை எதுக்கு போகும்? புக் எடுத்து படிக்க தான் தோணும். இதுதான் ஆல்ரெடி இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க்கோட ப்ளஸ் நம்ம புதுசாக ஒரு ஹேபிட்டை இன்க்ளூட் பண்ணும்போது நம்ம அந்த ஒர்க்கை ஆட்டோமேட்டிக்கலி பண்ணுவோம். ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணும்? ஃபேஸ் வாஷ் அப்படிங்கிறது ரொம்பவும் தேவையானது, முக்கியமானதும் கூட, நம்ம வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று. ஸோ என்ன பண்ணுவோம்? அந்த தவிர்க்க முடியாத ஒரு விஷயத்த பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னொன்று, ஃபோன் அன்லாக் பண்ணும்போது ஒரு மோட்டிவேஷ்னல் லைன்ஸை ரீட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எப்போ ஃபோனை அன்லாக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தாட் வரும்? ஒரு மோட்டிவேஷ்னல் ரீட் பண்ணணும் அப்படின்னு தோணும். இந்த சிம்பிள் சேஞ்சஸ் உங்களோட வாழ்க்கையவே மாற்றும். ஸ்டெப் 2, 2 மினிட் ரூல்.
சிறுசாக தொடங்குங்க. ஒரு பெரிய ஹேபிட்டை இன்ஸ்டண்ட்டாக அடாப்ட் பண்ண முடியாது. அதனால் அதை ட்ரை பண்ண ஒரு சின்ன வேர்ஷனை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு, நான்லாம் 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும், ஒரு புக்கை ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இப்படி நினைக்கிறதுக்கு பதிலாக நான் ஒன் டேயில் டெய்லியும் 20 மினிட்ஸ் நான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? 1 ஹவரை விட 20 மினிட்ஸ் நமக்கு குறைவு தான். ஸோ சின்னதுலேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம டெய்லியும் ஒரு புக்கு ஃபுல்லாக படிக்கணும்னா அது கண்டிப்பாக படிப்போமா? கிடையாது. அதனால் டெய்லியுமே புக்கிலேருந்து ஒரு 2 பக்கத்தை நம்ம படிப்போங்கும்போது அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஒரு புக்கை முழுக்க படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு சோம்பேறித்தனம் தான். யார் ஒரு புக்கை டெய்லியுமே ஒவ்வொரு புக்கை படித்து முடிப்பான்னு நினைப்போம். ஸோ ஒரு நாளைக்கு 2 பக்கம் அப்படிங்கும்போது நம்ம தாராளமாக படிப்போம். அப்புறம் டெய்லியுமே மெடிடேஷன் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் நம்மளால் மெடிடேஷன் பண்ண முடியாமல் கூட போகலாம். இது யார் 13 மினிட்ஸ் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கலாம். அதனால் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கண்ணை மூடிட்டு அமைதியாக ஐஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரெகுலராக ஆட்டோமேட்டிக்காக பண்ணும்போது ஒரு நாள் ஒரு 90 டேஸ் ஒரு 120 டேஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ஃபாலோ ஆயிடும். சின்னதாக ஆரம்பிக்கிற பழக்கம்தான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பெருசாக வளர்ந்து நிற்கும். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 3, மேக் இட் ஃபன். ஹேபிட்ஸை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுங்க. உங்களோட ஹேபிட்ஸ் போராக இருந்தால் அது லாங் டேர்மாக மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் அதை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்ற ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு, எக்ஸசைஸை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்ற மியூசிக் ஆட் பண்ணிக்கோங்க. ரீடிங்கை ஃபன்னாக மாற்ற ஆடியோ புக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ரைட்டிங்கை என்ஜாயபிளாக மாற்ற அதை ஒரு கேமாக இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் என்ஜாய் பண்ணுற ஹேபிட்ஸ் தான் லாங் டேர்ம் ஹேபிட்ஸாக கண்டினியூ ஆகும். ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அந்த விஷயத்தை பண்ண உங்களுக்கு ரொம்பவே போர் அடிக்குது, பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு இந்த விஷயம் பண்ண பிடிக்கவே இல்லைப்பா, ஆனால் என்ன பண்ணுறது, பண்ணி ஆகணுமேன்னு தான் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காம ஒரு விஷயத்தை கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. 1 டே 2 டே 1 வீக் அந்த மாதிரி முடிஞ்சிடும். ஸோ என்ன பண்ணணும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அதை நம்ம மாற்றிக்கலாம். இப்போ உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியல, எக்ஸசைஸ் பண்ணவே போர் அடிக்குது அப்படின்னா சைடில் ஒரு மியூசிக் போட்டு விட்டுட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புக்ஸ் படிக்கும்போது என்ன பண்ணலாம், உங்களால் உட்காந்து புக்ஸை படிச்சுட்ருக்க முடியல அப்படின்னா ஆடியோ புக்ஸ் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட்டு ஹெட்ஃபோன் போட்டு அந்த ஆடியோ புக்கை நீங்கள் கேட்கலாம். அது கூட உங்களுக்கு நல்லா என்ஜாயபிளாக இருக்கும். புக்ஸை படித்த மாதிரியும் இருக்கும், அதில் இருக்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஸ்டெப் நம்பர் 4, ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ். ஒரு ட்ராக் வச்சு கண்காணிங்க. நீங்கள் எந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுறீங்க, அது எப்படி ஒர்க் ஆகுது. ஒரு ட்ராக்கர், நோட்புக் ஆர் ஆப் வச்சு டெய்லி ப்ராக்ரஸை நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு, இன்றைக்கி 13 மினிட்ஸ் புக் ரீட் பண்ணணும், 5 டேஸ் கன்சிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் பண்ணணும், 7 டேஸ் கண்டினியூஸாக மெடிடேஷன் பண்ணணும். ஒரு ஹேபிட்டை 21 டேஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸ்டெப் நம்பர் 5, ரிவார்ட் சிஸ்டம். நம்ம மைண்டுக்கு ஒரு கிஃப்ட் கொடுங்க. நீங்கள் ஒரு ஹேபிட்டை சக்ஸஸ்ஃபுல்லி ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்மால் ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் மைண்ட்லேயே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு புதிய விஷயம், புக்கு நான் ரெகுலராக டெய்லி பேஜஸ் புக்ஸை நான் படிக்கணும்னு உங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. 50 நாளைக்கு நான் தொடர்ந்து அந்த புக்கை படிக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அந்த நாள் முடியக்கூடிய அந்த நாளில் உங்களுக்கு நீங்களே கிஃப்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த விஷயம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களுக்கு நீங்களே ரிவார்ட் கொடுக்குற மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு, 7 டேஸ் கண்டினியூவாக ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஒரு சீஸ் மீல் என்ஜாய் பண்ணலாம். 1 மந்த் புக் ரீடிங் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபேவரட் புக்கை வாங்கிக்கலாம். 10 டேஸ்க்கு ஏர்லி வேக்கப் சக்ஸஸ்ஃபுல்லி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் ட்ரீட் வைக்கலாம். ரிவார்ட் சிஸ்டம் ஒரு ஹேபிட்டை லாங் டேர்மாக மெயின்டைன் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயத்த நிறைய பர்சன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பேட் ஹேபிட்ஸை ரிமூவ் பண்ண சிம்பிள் ட்ராக்ஸ். நல்ல பழக்கங்களை உருவாக்குறதுக்கு மட்டும் இல்லை, கெட்ட பழக்கங்களை அழிக்கவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. 1வது, மேக் இட் இன்விசிபிள். அந்த ஹேபிட்டை அவாய்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா அடிக்ஷன் இருக்கா, ஃபோனை சைலண்ட்டாக வச்சுக்கோங்க. ஜங்க் ஃபுட்ஸ் ஓவர் ஈட் பண்ணுறீங்களா, அதை வீட்டிலையே வைக்காதீங்க. மேக் இட் டிஃபிகல்ட். பழக்கத்தை காம்ப்ளிகேட்டடாக மாற்றுங்க. இன்ஸ்டாகிராம் யூசேஜ் குறைக்கணுமா, ஆப் அன்லாக் பண்ணால் கோட் வச்சுருங்க. ரீப்ளேஸ் இட் வித் அ குட் ஹேபிட். ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கா, அதை ஜிம்முக்கு போகிற ஹேபிட்டாக மாற்றிக்கோங்க. ஒரு பழக்கத்தை அழிக்க அதை ஒரு நல்ல பழக்கத்தோடு சேஞ்ச் பண்ணுங்கள்.
இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த சிம்பிள் ஆட்டோமேட்டிக் ஹேபிட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்ற முடியும். டெய்லியுமே 1% க்ரோத் ஸ்ட்ராட்டஜி. இது மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டெய்லியுமே 1% க்ரோத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வாங்க. எடுத்த உடனே நம்மளால் ஒரு டைம் இப்போ நான் இந்த கோலை ரீச் பண்ணி ஆகணும்ப்பா, ஒரு புக்கை படிச்சாகணும், இன்றைக்கே நான் எக்ஸசைஸ் எல்லாம் கற்றுக்கணும், இன்றைக்கே நான் வெயிட்டை குறைச்சிடணும், இன்றைக்கே நான் வெயிட் போட்டுடணும், இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது அதை ஒரே நாளில் முடிச்சிட முடியாது. கண்டினியூஸாக பண்ணணும். அதனால் டெய்லியுமே 1% உங்களை நீங்கள் க்ரோத் பண்ணிக்கோங்க. குட் ஹேபிட்ஸை ஆட்டோமேட்டிக் ஹேபிட்ஸாக செட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல பழக்கத்தை நீங்கள் ஒரு 19 டேஸ் 25 டேஸ் செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களோட லைஃப்பில் ஆட்டோமேட்டிக் ஹேபிட்ஸாக மாறிடும். நீங்களே நினச்சாலும் அதை நிறுத்த முடியாது. ஸோ அதை பழக்கப்படுத்திக்கோங்க. பேட் ஹேபிட்ஸை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத என்னோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.